ஜோதிட வணக்கம். கன்னி ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம், அதாவது இந்த மார்ச் கடைசியிலிருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். எதிர்பாராத ஒரு லாபம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அந்த எதிர்பாராத லாபம் ஒரு புதிய தொழில் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு, அதாவது ஏற்கனவே நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஒரு பெரிய வேலை நீங்கள் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். அதுவும் குறிப்பாக பார்ட்னர்ஷிப்போடு அந்த வேலை இருக்க வாய்ப்பு. அதாவது அந்த வேலையை ஒருத்தராக செய்ய இல்லாமல் ஸோ 2 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஒர்க் நிறையா பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு இருக்குது. சிலவங்களுக்கு கடன் கொடுத்துருப்பாங்க. அந்த கடன் ரொம்ப நாள் வராமல் இருக்கும். அந்த கடன் வசூலாகக்கூடியதும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிலவங்க இந்த லேண்டு பண்ணுவாங்க. இடம் வாங்கி விற்கிற சம்மந்தமாக அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு பணம் வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அந்த பணம் வர நிச்சயமாக இருக்கும். நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். திருமண பேச்சுவார்த்தை ஏற்படலாம். இந்த கன்னிராசியில் உள்ளவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை குடும்பத்தில் ஆரம்பிக்கும். இல்லை ஏற்கனவே திருமணம் முடிந்து குழந்தை எதிர்பார்க்கிறவங்க இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும். சில கன்னிராசியில் உள்ளவங்களுக்கு தங்களோட காதல் வெற்றி அடையலாம். அதாவது காதலில் ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, அது கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தையில் வரல அப்படின்னா அது இரு வீட்டாரோட சம்மதத்தோட இந்த காதலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. அல்லது காதல் திருமணம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கன்னிராசிக்கு இருக்குது. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய ராசியிலே இந்த மாதம் ராகு கேது பயிற்சியில் கேது உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் பாதி வரைக்கும் உங்களுக்கு உடல் நலம் ரொம்ப பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுனால கொஞ்சம் கவனம் தேவை. வாகனத்துலேயும் கவனம் தேவை. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு ராகு போகிறதால நீங்கள் வாகனம், உங்களோட பயணங்களில் கவனம் ரொம்பவே தேவை. மன்னிக்கணும், உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு ராகு போகலை. ராகு 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வருது. இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் தொல்லை இருந்துருந்துச்சு அப்படின்னா அது இந்த மாதம் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கும். ஏதாவது வம்பு வழக்கு, தொழிலில் போட்டி, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, இவ்வளோ நாள் அந்த வழக்கு நிலுவையில் இருந்திருக்கு அப்படின்னா அது இந்த ஏப்ரல் மாதம் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த வருடத்திற்குள், இந்த 2025 வருடத்துக்குள் அந்த பிரச்சனை முடிவுக்கும் கூட வரலாம்.